கொண்டு போய் யோசி. காசு சுயநலத்தை வளர்க்கும். காசு சுயநலத்தை, அதுதான் நான் முன்னாடி சொல்றேன். நிறைய காசு சம்பாதிச்சா, அளவுக்கு மீறி காசு சம்பாதிச்சா, தேவைக்கு மீறி காசு சம்பாதிச்சா அது சுயநலத்தை வளர்க்கும், உங்க மேலேயே வந்து இடிக்கும். பக்தி பொதுநலத்தை வளர்க்கும். பக்தி மட்டும்தான் ஒழுக்கத்தை கட்டுத்தும். ஏன் நீங்க கடவுள் மறுப்பு இயக்கம் வந்துச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் கடவுள் மறுப்பு இயக்கம்? எல்லோரும் ஒழுக்கமாக இருக்க விரும்புகிறார்கள். தவறினால் என்ன ஆகும் அப்படின்னா, சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு பயப்படும். அவர்கள் நேர்மையாக இருப்பது, நல்லவராக இருப்பது காவல்துறைக்கு பயந்து இல்ல, கடவுளுக்கு பயந்து. அப்ப அந்த கடவுளுக்கு பயந்து நல்லவனா இருக்கிறானே, அப்ப கடவுளையே காலி பண்ணிட்டோம்னா யாருக்கும் கூச்சம் இருக்காது. இப்போது அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள்? உங்களுக்கு காசு கொடுத்து விடுறாங்க. கொடுத்துறாங்களா? எதுக்கு? நல்ல மனுஷன், எவ்வளவு அடிச்சாரு, நமக்கு பகுத்தூள் சாப்பிட நினைச்சிருக்காரு, அப்ப நம்ம கொடுத்துருக்க. அப்படியே நினைக்கிறோம் இல்ல, வாங்கி வச்சு சந்தோஷம். அவர்கள் எதுக்கு கொடுக்கிறார்கள் தெரியுமா? இன்னைக்கு 1000 ரூபாய் வாங்கிக்கோ, நாளைக்கு நான் காசு அடிப்பேன், நாக்கு மேல பல்ல போட்டு என்னை கேட்கக்கூடாது. அன்னைக்கு வந்து என்ன சார் லஞ்சம் வாங்குறீங்க? பாஸ், ஓட்டு போறதுக்கு நீங்க என்ன வாங்குனீங்க? அவர்கள் ஊழல்வாதிகளாக இருந்தது போக நம்மையும் ஊழல்வாதிகளாக மாற்றிவிட்டார்கள். கிரைம்ல பார்ட்னர் ஆக்கியாச்சு. நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கேன். கம்பம் பக்கத்துல பை எலெக்ஷன் நடந்த போது டவுனுக்கு 500 ரூபாய், கிராமத்துக்கு 300 ரூபாய் ஒரு கட்சியில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டே போறாங்க. ஒரு எம்எல்ஏ, இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவா இருக்காரு, அவர் கொடுத்துட்டே போறாரு. கிராமத்துல சட்டையை பிடிச்சிட்டாங்க. ஏண்டா கிராமத்துக்காரன் உனக்கு கேவலமா தெரியுதா? டவுன்காரனுக்கு 500 ரூபாய் கொடுப்ப, எங்களுக்கு 300 ரூபாய் கொடுப்பியா? சட்டையை பிடிச்சி காசு கேட்டு அவர் போன் பண்ணி, என்ன தலைவரே நம்மளால இப்படி மாறிட்டாங்க, சட்டையை பிடிச்சி காசு கேட்க. நீங்க தானே தலைவரை பழக்கினீங்க, நீங்க தானே கொடுத்து பழக்கினீங்க, நம்மளால 10வது தலைமுறை. இப்ப என்னாச்சு? முன்னாடி அடுத்த ஒரு நேர்மை இருந்துச்சு. இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை என்ன, கை நீட்டி காசு வாங்கிட்டேன், அவனுக்கு தான்ப்பா ஓட்டு கொடு, அவன் பாவம் வந்து கேட்டேன். இப்ப அது கிடையாது, எல்லாத்தையும் காசு வாங்குவாங்க, அள்ளி போடு. எங்க ஆத்துல 8 ஓட்டு இருக்காக்கும். நான் அமெரிக்கால இருந்து பையனை வர சொல்லியிருக்கேன். அவனு வந்து ஏப்ரல் 23 ஓட்டு போட்டுருவான், அவனுக்கு சேர்த்து பில்ல போட்டுருங்கோ அப்படின்னு 8 ஓட்டு சேர்த்து காட்டு, எல்லாத்தையும் வாங்கிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டு போட்டு. கூச்சமே இல்லை. ஏன் நம்ம சொல்லுவோம் அரசியல்வாதிக்கு மட்டும் கூச்சம் இருக்கா, என்கிட்ட மட்டும் ஏன் கூச்சம் கேட்கிறேன்? நாயன் படத்துல சொல்ல மாதிரி, அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன், அவனை திருந்த சொல்லு நான் திரும்ப. இந்த அச்சம் எப்படி போயிருச்சு பாருங்க. இதனால் தான் கடவுள் மறுப்பு உள்ள வருது. அப்ப நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடக்கு. ஏன் கெட்டு போய் கிடக்கு? அச்சமற்ற தன்மை. நம்ம செஞ்சா ஒண்ணு நடக்காது, போலீஸ் பிடிக்காது, பிடிச்சாலும் கட்சி தலைவர்கிட்ட போன் பண்ணி சொல்லிடலாம். அதுக்கு மீறி பிடிச்சாங்கன்னா 15 நாள்ல பெயில வந்துட போறோம். சப்ப மேட்ரு, துணிஞ்சு செய்யும். அப்ப ஒரு குற்றம் செய்தால் தண்டனை கிடைக்கும் என்ற அச்சம் இருந்தால் செய்வார்களா? அந்த அச்சமற்ற தன்மை வருகிறது. பட்டப்பகலில் பயங்கரங்கள் நடக்கின்றன. அப்ப நம்ம அச்சம் உள்ள தன்மையை உருவாக்கணும். யாருக்கு? இறை அச்சம், கடவுள் மீதான அச்சம், காவல்துறை மீதான அச்சம். அது நம்ம வந்து தப்பு செய்ய போறதுல. அப்ப கடவுள் பக்தியை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஒரு ஸ்லோகம் சொல்றோமா, 50 வயசுக்கு கீழே எங்கேயாவது ஸ்லோக கிளாஸ்ல ஆள் பார்த்திருக்கீங்களா? 50 வயசுக்கு மேலதான். இன்னைக்கு ஒரு 23 வயசு பொண்ணு திடீர்னு நான் ஸ்லோக கிளாஸ் போறேன்னா அவங்க அம்மாவே என்னடி ஆச்சு உனக்கு திடீர்னு அப்படின்னு. இன்னும் ஸ்லோக கிளாஸ் எல்லாம் போறேன். ஒரு 60 வயசு ரிட்டையர்ட் ஆன பிறகு கோயிலா சுத்தலான்னு பாக்குறேன் சார் அப்படின்னு. ஓஹோ, ரிட்டையர்ட் ஆன பிறகுதான் கோயில் செய்யறதுக்கு வேற வேலை இல்லை, டைம் பாஸுக்கு கோயில் போய். ஏன் நல்லா இருக்கும்போது செய்யறதுக்குன்னா, நாங்க வந்து ஒரு 108 திவ்யதேசத்துல 104 திவ்யதேசம் சேவிச்சிருக்கோம். நாங்க வந்து வைணவர்களா இருக்கனால சேவை எங்க குடும்பத்தோட போய் சேவிச்சிருக்கோம். அப்ப என்னுடைய சின்ன குழந்தை 2வது குழந்தை பிறந்த போதே அவளையும் கூட்டிட்டு எல்லாத்தையும் கை குழந்தையா வச்சுட்டு கொடுக்கும். அப்ப கடலூர்ல ஒரு 7-8 திவ்யதேசம் இருக்கு. அங்க சேவிக்க போகும்போது ஒரு பாட்டியம்மா சொன்னாங்க, பாரு எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கு இந்த குழந்தை, இத்தினோண்டு குழந்தையாவே வந்து இவ்வளவு கோயிலுக்கு போறது. அப்ப நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டு போனதான் கோயிலுக்கு வருவான். எவ்வளவு வீடுகள்ல இந்த மாதிரி புரோகிராமுக்கு வர சொன்னா உங்க பிள்ளைகள் வருவாங்க, கோயிலுக்கு வர சொன்னா உங்க பிள்ளைகள் வருவாங்க. இப்ப பிராமணர்கள் சங்க மாநாடு நடக்குது,
நம்ம கூட்டம் நடக்குது, குடும்ப விழா நடக்குது, வா போன கேரண்டியா 25 வயசுக்குள்ள யாரும் வரமாட்டான். அப்பதான் படிப்பு இருக்குமா, அப்பதான் செமினார் இருக்குமா, அப்பதான் செமஸ்டர் இருக்குமா, புஸ்தகத்தையே தொட்டிருக்க மாட்டான். நம்ம இங்க சொன்ன உடனே எவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு தெரியுமா? அப்படி நம்மளும் உடனே சரி. நம்ம என்ன அடுத்த முக்கியமான பிரச்சனை என்ன? நீங்க பண்ணது பூரா பெருந்தப்பு. ஒரே ஒரு பிள்ளை, இங்க 3 பிள்ளை பெற்றவங்க கை தூக்க பார்ப்போம். ஐ ஹேவ் 3 children. பாருங்க, மொத்தம் 4 பேர் தான். இந்தியாவுடைய பாப்புலேஷன் ரேஷியோ குறைந்து கொண்டே வருகிறது. தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் ரேஷியோ டேஞ்சரஸா குறைஞ்சிட்டு வருது. 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவர்களுக்கு 2 குழந்தை கூட கிடையாது, ஒரு குழந்தை. அது இன்னொருத்தர் 3 குழந்தை பெற்றுப்பாரு, 4 குழந்தை பெற்றுப்பாரு. ஆவரேஜ் எப்படி போடுறான்? 1.3, 1.5 குழந்தை அப்படின்றான். 1.5 குழந்தை பெற்றுறாங்க. அப்ப என்ன கணக்காகும்? நல்லா புரிஞ்சுக்குங்க. அதிக ஓட்டு அதிக நோட்டு. ஆமாவா? அதிக ஓட்டு நீங்க ஒட்டு மொத்தமா ஒரு 3 லட்சம் பேர் இருக்கிறோம், 4 லட்சம் பேர் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மரியாதை கம்மி. ஒசூர்ல மட்டுமே 4 லட்சம் பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இங்க கேண்டிடேட் யார போடுவாங்க? தமிழ்நாட்டில் யாராவது கட்சிகள் போடுறாங்களா? போடல. ஏன் போடல? ஒண்ணுமே ஐயர் கோச்சிக்க மாட்டார். நம்மளால தான் ஒன்றும் பிரச்சனை. மாமா சும்மா இருக்கும், உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு எல்லாரும் நான் தான் நிற்பேன், நீங்க சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு எல்லாரும். ஆமா ஆமா, நான் சீட்டு கேட்டு வரல, ரங்கராஜ் பாண்டே சீட்டு கட்டி போடுறான் போல, நான் சீட்டு கேட்டு வரல. அந்த முக்கியத்துவம் ஏன் கொடுக்கணும்னு தோணல? உங்கள்கிட்ட குறைவான மக்கள் தொகை இருக்குது. அந்த குறைவான மக்கள் தொகையில பாதி வெளிநாடு ஓடி போயிருது, இல்ல பெங்களூர் போயிருது, இல்லன்னா ஹைதராபாத் போயிருது. எலெக்ஷனுக்கு ஏப்ரல் 21 வரமாட்டுது. அப்ப இது பெரிய பிரச்சனை இல்லை. எவ்வளவு பேர் ஃபாரின்ல இருந்து லீவு போட்டு வர்றாங்க தெரியுமா? ஏப்ரல் 23 இவருக்கு தான் ஓட்டு போட போறேன், அவருக்கு தான் லட்சிய வெறியோட நிக்கிறாங்க. அப்ப குறைந்தபட்சம் ஆன்மீகம் சொல்லி தர மாட்டீங்க, பக்தி சொல்லி தர மாட்டீங்க, குழந்தை கூட பெற்றுக்க மாட்டீங்களா சார்? என்ன அதை கூட செய்ய மாட்டீங்களாங்க? என்னங்க உங்களுக்கு இந்த சமூகத்து மேல அவ்வளவு பெரிய இது? கேட்டா நான் ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கே போதும் போதும் ஆயிடுச்சு. நாங்க 3 சிப்ளிங்ஸ் சொன்னவங்க கை தூக்குங்க. 3 பேருக்கு மேல நாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்செல்லாம் இருக்கிறோம். எங்க அண்ணன் நாங்க எல்லாம் பாத்தீங்களா? எனக்கு 3 பிள்ளை சொன்னா 3 பேர் கை தூக்குறீங்க. நாங்க மொத்தம் 3 பேர்னா 400 பேர் கை தூக்குறீங்க. அப்ப உங்க அப்பா தப்பா செஞ்சிருக்காரு, உங்களை பெற்ற தப்பா? உங்களை பெற்ற தப்பான்னு கேக்குறேன். அவங்க வேலையை அவங்க கரெக்டா செஞ்சாங்களே, நீங்க இந்த வேலையாவது கரெக்டா செஞ்சீங்களா? அதுல என்ன எனக்கு புரியலையே. மக்கள் தொகை குறைஞ்சிட்டா நாடு அப்படி நாசமா போயிருமா? எமர்ஜென்சி பீரியட்ல தான் கட்டாய குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க. எமர்ஜென்சி பீரியட்ல இன்னைக்கு இந்தியாவுடைய பலம் என்ன, சைனாவுடைய பலம் என்ன? மனித பலம் தான் 2 நாட்டுடைய பலம், மேன் பவர் தான் 2 நாட்டுடைய பலம். ஹியூமன் ரிசோர்ஸ் இங்க அவ்வளவு இருக்கு. அமெரிக்கால ஆள் இல்ல, ஆஸ்திரேலியால ஆள் இல்ல, கனடால ஆள் இல்ல. நம்ம அமெரிக்காவுக்கு போய், ஆஸ்திரேலியாவுக்கு போய், கனடாவுக்கு போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறோம், பிஆர் வாங்கிடுறோம். அங்க ஆளே இல்ல, இங்க அவ்வளவு ஆள் இருக்கு. அப்ப எது ஒரு காலத்தில் மைனஸ் பாயிண்ட் சொல்லப்பட்டதோ அதுதான் இன்னைக்கு இந்தியாவின் வளர்ச்சிக்கான அடையாளமா இருக்கு. நீங்க நல்லவங்களா இல்லையா சார்? இது சொல்லுங்க சார். நான் நல்லவன் இல்லைன்னு கை தூக்குங்க சார். நான் நல்லவன் இல்லை சார், சாரி சார், நான் ரொம்ப கெட்டவன் சார், கெட்டவன் சார். யார கை தூக்கு? யாரும் இல்ல சார், நல்ல மனுஷன் சார். நீங்க நான் நல்லவன் இல்லைன்னு நீங்க நம்புறீங்க. அப்ப நல்லவர்களா இருக்கக்கூடிய நீங்கள் நிறைய பிள்ளை பெற்றிருக்கலாம். யார் பெற்றுக்கணும்னு சொல்லு. அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த சமுதாயத்துக்கு நீங்க வேற என்ன விட்டுட்டு போக போறீங்க சார்? சத்புத்திரர்கள், ஒரு 4 நல்ல பிள்ளை. அது என்ன குறைஞ்சிருது? இன்னமும் கூட கெட்டு போல 40 வயசு கீழே இருக்கிறவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நமக்கு என்ன சார் அடையாளம் மிச்சம் இருக்குது? பூணலை தவிர வேற ஏதாவது அடையாளம் மிச்சம் இருக்குதா? பிராமணருக்கு அடையாளம் ஏதாவது மிச்சம் இருக்குதா? அந்த பூணல் எதுக்கு போடுறோம் யாருக்காவது தெரியுதா? ஆமா, முதுகு சுரியறதுக்கு. முதுகு அரிக்கும், கை எட்டாது வை. ஏதாவது ஒண்ணு கேட்டிருக்கோமா? ஏதாவது ஒண்ணு கேள்வி கேட்டிருக்கோமா? ஒரு ஞான பரம்பரை, ஒரு அறிவாளி சமூகம் எதையுமே கேட்டதில்லை, எதையுமே ஃபாலோ பண்றதில்லை. எங்க கொண்டு போய் நிப்போம் யோசிங்க. கம்ப்ளீட்டா கமர்ஷியல் ஆகி
பெரிய பெரிய தொழிலதிபர்கள் நம்மகிட்ட உருவாகிட்டு இருக்கான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். நான் 100 முறை சொல்லுவேன். நான் இது வந்து கொடைக்கானல் நினைக்கிறேன், கொடைக்கானல் நினைக்கிறேன், பிராமணர்கள் பிசினஸ் சமிட் ஒன்று நடந்துச்சு. பிராமண தொழிலதிபர்கள் மாநாடு. கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கு பாருங்க. பிபிஎஸ் ஊட்டிலேயோ கொடைக்கானல் நடந்துச்சு பயங்கரமா. ஓதுவார்கள் மாநாடு, அர்ச்சகர்கள் மாநாடு எங்க நினைக்கும்? சிதம்பரத்தில் நடத்திருக்கோம். கோயில் அந்த 4 துருக்கள் நடத்திருக்கோம். அப்படியே ஓடி போயிடும். அர்ச்சகர்கள் மாநாடு நம்ம ஊட்டியில் நடத்துறோம். ஜம்மு இருக்குல்ல. அப்ப பிசினஸ் கம்யூனிட்டியா பெருசா மாட்டோம். சூப்பர். அது வருமானத்துக்கு. நீங்க வேலைக்கு போங்க, தொழில் பண்ணுங்க, எந்த குழப்பமும் இல்லை. ஆனா நம்முடைய அடையாளத்தை மறக்கலாமா? அந்த மீட்டிங்ல நான் சொன்னேன், நீங்க இன்னைக்கு வரைக்கும் தெருவில் போனீங்க, இந்த நீங்க ஒசூர் ரோட்லயே நீங்க போனீங்க, கிருஷ்ணகிரி ரோட்ல பாத்தீங்க, குறைந்தபட்சம் 4 ஐயங்கார் பேக்கரி கடையை பார்ப்பீங்க. குறைந்தபட்சம் 4 ஐயங்கார் பேக்கரி. ஒருத்தரால் ஐயங்காரா? ஐயங்கார் இல்ல, ஆனா ஐயங்கார் பேக்கரி. எதுக்காக போறாரு யோசிங்க. எந்த சமூகமாவது இன்னொரு சமூகத்துல பேரை கடன் வாங்கி பார்த்திருக்கீங்களா? நீதிக்கு, நேர்மைக்கு, ஒழுக்கத்துக்கு, நல்ல குவாலிட்டியான பொருளுக்கு ஐயங்கார் பேரை போட்டா ஓடுன்னு வந்து நிற்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த நேமுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. ஐயங்கார் கடன் போட்டா சுத்த பத்தமா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி வருவான். ஐயங்கார் வந்து சாப்பிடுவாரு, மற்ற ஐயங்கார் வந்து சாப்பிடுவாருங்க, அது இல்ல, எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. அப்ப ஐயங்கார்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிராண்ட் இருக்குன்னு ஐயங்காரை தவிர அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஐயருக்கும் ஐயங்காருக்கு ஏன் தெரியலன்னு கேட்கும். உடனே சுவாமி, நான் ஒரு ஐயங்கார் பேக்கரி கடை ஆரம்பிச்சேன், அவ்வளவுதான் உனக்கு பிரச்சனை. ஐயங்கார் பேக்கரி கடை ஆரம்பிக்கிறது இல்ல, நம்முடைய ஃபேமிலியோடைய வேல்யூ தெரிஞ்சுக்கங்க, இந்த கம்யூனிட்டி வேல்யூ தெரிஞ்சுக்கங்க. பீகார்ல, யூபியில பிராமணர்கள் எல்லாமே ரவுடிகளாக உருவாயிருக்காங்க. தெரிஞ்சா ஒரு ஆச்சரியமான புள்ளி வரும், அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அண்ணன் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச முதலமைச்சரா இருக்கிறார் இல்லையா, அவர் கிட்டத்தட்ட 200 என்கவுண்டர் போட்டிருக்காரு. 110 என்கவுண்டர் பிராமணர்கள். பிராமணர்களுக்கா இல்ல, பிரம்மஹத்தி தோஷம் இல்ல, பூரா ரவுடி நம்மால் தான் நிக்கிறான். துப்பாக்கி வச்சு நிக்கிறான், அருவாளை வச்சு நிக்கிறான். அவன் வந்து வேற ரேஞ்சில போய் நிக்கிறான். அது இல்ல நம்முடைய வேலை, அது இல்ல நம்முடைய நோக்கம். அந்த பிரைடு வந்து அருவாள் எடுத்துட்டு போறதுல இல்ல. நம்ம ஊர்ல இன்னைக்கும் சாமின்னு யார சொல்றான்? சாமி நீங்க கோலத்துல போங்க, சுவாமி மாதிரி நெத்தியில திருமணிட்டு நாமம் போட்டுட்டு இல்ல ஒரு பஞ்சகச்சம் கட்டிட்டு சட்டை இல்லாம போனா எதிர ஒரு என்ன சொல்லுவாரு? உங்க ஐயரே அப்படிம்பாரு, சாமி பாரு. யார சாமின்னு சொல்றாங்க? மனிதர்கள் யார சாமி? கடவுளை சாமின்னு சொல்லுவோம். மனிதர்களில் உங்களை மட்டும்தான் சாமி. எதற்காக? இந்த சமூகம் அடுத்தவர்களை துன்புறுத்தாது, அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படாது, ஒரு மோசடி செய்யாது. நான் பல நிறுவனங்களை பார்த்திருக்கேன், 1000 கோடி ரூபாய் புழங்குகிற பல நிறுவனங்களை பார்த்திருக்கிறேன். அங்க வேலை பார்க்கிற ஸ்டாஃப் எல்லா சமூகத்திலும் இருப்பாங்க. அக்கௌண்டன்ட்டும் ஆடிட்டரும் கேஷியரும் மட்டும் ஐயரா இருக்கும். ஏன்? 500 செக்கு கையெழுத்து போடணும், எந்த அமௌண்ட் எதுக்கு போகுதுன்னே தெரியாது. அதுல இடையில வந்து சுப்பிரமணிய ஐயர்னு அவன் பேரை சேர்க்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை. 500 கையெழுத்து போட்டாலும் 500 கையெழுத்து வெளிப்படையா இருக்கும், டிரான்ஸ்பரண்டா அவன் இருப்பான். இந்த நேர்மை நம்முடைய பலம் இல்லையா? இந்த வேல்யூ சிஸ்டத்தை கீழே கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? ஒருத்தர் ஊக்குவிக்க வேண்டாமா? ஒரு குரூப்பா பழக வேண்டாமா? எல்லாரும் ஒற்றுமையா யோசிக்க வேண்டாமா? எல்லோரும் தனித்தனி தீவுகள் போல இருந்தா அதுக்கு மரியாதை கிடைக்குமா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வன் யாரா சொல்லி தரணுமா? வாக்கு விற்பனைக்கு அல்ல, ஓட்டு விற்பனைக்கு அல்ல அப்படின்னா. பிராமணர்கள் வாக்கு விற்பனைக்கு அல்லன்னு ஒண்ணு கிளம்பிச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிங்க. ஒவ்வொரு சமூகமும் சொல்லுதா இல்லையா? என்னுடைய சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் இல்லைன்னு சொல்றாங்களா இல்லையா? அந்தந்த சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகளை அந்தந்த ஊர்ல நிப்பாட்டுறாங்களா இல்லையா? கொங்கு பெல்ட்ல யாரை நிப்பாட்டுறாங்க? வடக்கு தெற்கு மாவட்டங்களை யாரை நிப்பாட்டுறாங்க? வட மாவட்டங்களை யாரை நிப்பாட்டுறாங்க? தனித்துவங்களை உத்தரவாதமா நிப்பாட்டணும்ல. அப்ப எங்கேயாவது நின்னா வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குதா? அப்ப நம்ம ஒரு குழுவாவே யோசிக்க மாட்டோம், ஒரு கூட்டமாக யோசிக்க மாட்டோம், ஒரு பவராவே இல்லை. அதனால்தான் பவரே இல்லை. அந்த பவரா நீங்க யோசிக்க பழகல, ஒரு கூட்டமா யோசிக்க பழகல, சின்ன சின்ன விஷயத்துக்கு டீவியேட் ஆறீங்க, டைவர்ட் ஆறீங்க அப்படின்னா எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரும்?
குடும்பம் அப்படிங்கிறது கணவன் மனைவி சேர்ந்து இருப்பது அல்ல. இப்ப அப்படிதான் ஆயிடுச்சு. நாங்க கூட்டு குடும்பமா இருக்கோம் அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கோம். அதுவே வந்து அந்த அம்மா பெங்களூர்ல வேலை பார்த்து நான் ஒசூர்ல இருக்கேன் அப்படின்னு வச்சு நாங்க வாரத்துக்கு ஒரு நாள் சனி ஞாயிறு வந்து வருவோம், நாங்க பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு. அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருந்தாலே கூட்டு குடும்பம் ஆயிடுச்சு. குழந்தைகள் இந்த மாமா, சித்தப்பா, தாத்தா, பெரியப்பா, அத்தை, ஒண்ணு விட்டு சித்தப்பா, அத்தங்கா, பெரியப்பா, இந்த உறவுலாம் உங்க பிள்ளைகளுக்கு தெரியுமான்னு கேளுங்க. தெரியுமான்னு கேளுங்க. மாமா, அங்கிள் முடிஞ்சு வச்சு. வெள்ளைக்காரனுக்கு இந்த உறவுகள் அக்கறை கிடையாது. அவனுக்கு சித்தப்பாவும் அங்கிள் தான், மாமாவும் அங்கிள் தான், அத்தையும் ஆண்டி தான், சித்தியும் ஆண்டி தான். நம்மகிட்ட 1008 உறவுகள் இருக்கு. அத்தனை உறவுகளை தக்க வச்சோமா? அத்தனை உறவுகளை வர வச்சோமா? வீட்டுக்கு அழைச்சோமா? நம்ம போனோமா? கல்யாணத்துக்கு குடும்பத்தோட போறீங்களா சார்? நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். பெரிய கொடுமை. 5 நாள் கல்யாணம் நடந்துச்சு. பிராமணர்கள் கல்யாணம்லாம் மண்டபம் பூரா கொலிக்கும். 3 நாள் நடந்துச்சு. இப்ப 3 மணி நேரம் நடத்துறாங்க கல்யாணம். அதுவும் சண்டே நடத்தணும். காலைல 10 to 12 முகூர்த்தம். சண்டே முகூர்த்தம் வைக்கலன்னா மாப்பிள்ளையே வர மாட்டேன்றான். எனக்கு லீவு கிடைக்கலன்றான். டேய், ஓன் கல்யாணம்டா, சண்டே வைங்கோ. வாட்ஸ்அப்லயே அனுப்புறோம். வாட்ஸ்அப்லயே நம்ம விஷ் பண்றோம். என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், உன் பையன் நல்லா இருப்பான், பதில் பண்ண முடிஞ்சு வச்சா. நேர போய் பார்க்க வேண்டாமா? உறவுகள் தெரிய வேண்டாமா? அடுத்த தலைமுறை கூட்டு போய் நிக்க வேண்டாமா? உலக நாடுகள், அமெரிக்கா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அமெரிக்கா உலகத்தின் அதிகமான கடன் வாங்கி இருக்கிற நாடு. உலகத்திலே அதிகமாக கடன் வாங்கி இருக்கிற நாடு அமெரிக்கா. அவங்க பொருளாதாரமே ரிவர்ஸ். நம்ம எல்லாம் கடன் வாங்கி கோலப்படல. என்ன கடன்? நோட் அடிச்சு கோடிடுவாங்க. நம்ம ஊர்ல வந்து நோட் அடிக்கணும்னா ரிசர்வ் பேங்க்ல எவ்வளவு கோல்டு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நோட் அடிக்கணும். அங்க அந்த பஞ்சாயத்துல நோட் அடி, அப்புறம் பார்த்துக்கலாம். கிரெடிட் எக்கானமி, முதல்ல செலவழிச்சுக்கோ, அப்புறம் பார்த்துக்கலாம். அமெரிக்கர்கள் இந்தியாவை பார்த்து வியக்கக்கூடிய விஷயம் என்ன? வெள்ளையர்கள் வியக்கக்கூடிய விஷயம், ஐரோப்பா வியக்கக்கூடிய விஷயம், ஒட்டுமொத்த உலகம் வியக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த குடும்ப கட்டமைப்பு தான். இந்த குடும்ப கட்டமைப்பு தான் அத்தனையும் இருக்கு. நமக்கு பிளட் ஸ்டிக்கர் தன் வாட்டர்னு ஏன் சொன்னா? ரத்தம்டா, சொந்த ரத்தம்டா, துடிக்காதன்னு ஏன் சொன்னா? அப்ப சொந்த ரத்தம், சொந்த பந்தம், ரத்த சொந்தம் யாருன்னே சொல்லாம விட்டோம் அப்படின்னா எப்படி நிற்கும்? அவன் 25 வயசு வளர்ந்து நிற்பான். இவர் தாண்டா உங்க சித்தப்பா. ஹலோ அங்கிள், உங்க சித்தப்பாவே தெரியாதுன்னு பெத்தப்பாவை தெரியாம உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப நாம அடுத்த தலைமுறை கிட்ட பேசுறோமான்னு பாருங்க. பேசுறோமான்னு பாருங்க. எடுத்த உடனே அட்வைஸ் ஆரம்பிக்க வேண்டியது இல்ல. சாதாரணமான கேஷுவலான கான்வர்சேஷன். என்னடா துறந்தர் பாத்தியாடா, சூப்பரா இருக்காடா, எப்படா இருக்குது? இன்னும் அமெரிக்கால இருந்து சரி பாகிஸ்தானுக்கு போய் உழவு பாக்குறதாடா, பயங்கரமா இருக்கேடா. இப்படி தாண்டா உங்க மாமனார் வீட்டுல இருந்து உழவு பார்ப்பாங்க, இப்படி தாண்டா எங்க சம்மந்தி வீட்டுல இருந்து உழவு பார்ப்பாங்க. அப்படியே நைஸா ஒரு கதையை ஆரம்பிச்சு, நம்ம பெரியப்பா இருக்கிறாரு, சித்தப்பா இருக்கிறாரு, நம்முடைய பரம்பரை அப்படின்னு ஒரு கதையா சொன்னீங்கன்னா, இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைங்க வீட்டுக்கு வரும். முதல் தப்பு அங்கதான் நடக்குது. ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஹோம்ஒர்க்கை எடு, கடகடன் முடி, மசம் நின்று இருக்காது. அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கூலும் கசந்துருது, ஹோம்ஒர்க்கும் கசந்துருது. எப்படா இந்த +2 முடிப்போம், நம்ம ஸ்கூல் கிடையாதுன்னு ஒழிப்போம். படிக்க ஆசைப்படாம பாரு. அந்த குழந்தை அழகா கூட்டு வச்சுட்டு, ஸ்கூல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, மிஸ் உன்னை அப்ரிஷியேட் பண்ணாங்களா, ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இப்ப பண்றோமா அப்புறம் பண்றோமா, அம்மா உன் ஃப்ரெண்டு விகேஷ் என்ன செஞ்சான், உன்னை அனிதா என்ன செஞ்சா அப்படின்னு கதை கேட்டோம்னா குழந்தை ஆசையா வந்து கதை சொல்லு. நம்மளை கேட்கிறாங்க, பேசுறாங்க. யோசிச்சு பாருங்க, 14-15 வயசு வரைக்கும் நீங்க சொல்லதெல்லாம் கேட்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் 15 வயசு பிறகு உங்கள்ட்ட இது சொல்றதே கிடையாது. அம்மாவே இல்லையா? 15 வயது வரைக்கும் நீங்கள் சொல்வதெல்லாம் கேட்கக்கூடிய குழந்தைகள் 15 வயதுக்கு பிறகு உங்கள்ட்ட சொல்வதே இல்லை. ஏன்? நீங்க பேசுறதே இல்லை. அப்ப அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வெளியில ரெடி ஆயிடுறாங்க. வெளியில ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிட்டா எனக்கு வீட்டுல வேலை எல்லாம் முடிவு பண்ணிடலாம். என்னை புரிஞ்சுக்கிட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் அப்படின்னு, என் ஃப்ரெண்டு மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் குடிக்கிறதுக்கு வருவான், தம் அடிக்கிறதுக்கு வருவான், ஏதாவது பிரச்சனை வருவானா அவன் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி போயிடும். அப்ப குடும்பம் தானே வந்து நிற்கும். அப்ப அந்த குடும்பத்துல சாதாரண அடுத்தடுத்த தலைமுறைகிட்ட பேச பழகி, நம்முடைய பரம்பரையை பத்தி என்ன விஷயம் செய்யறோம், என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செஞ்சிடக்கூடாது, இதை தயவு செய்து பேச பழகுங்க. குடும்பம் என்பது விருத்தியாக வேண்டியது, வளர வேண்டியது. பிரசவ வலி ரொம்ப துயரமானது, வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டமானது. ஆனா அதுக்கெல்லாம் ஆகக்கூடிய செலவு நம்ம என்ன சொல்லுவோம்? சுப விரயம்னு சொல்லுவோம். ஆஸ்பத்திரிக்கு காசு கட்டுறதை விட
நம்ம குடும்பத்துல பிள்ளைகளுக்காக படிப்புக்காக செலவழிக்கலாம் இல்லையா? நமக்கு வந்து மருத்துவ செலவு கொடுக்கறத விட படிப்புக்காக செலவு. அப்ப சுப விரயங்களா செய்யப்படணும். அப்ப குடும்பம் விருத்தியாகும், அடுத்தடுத்த விஷயத்துக்கு நகரணும். நிறைய பேர் வரும், நிறைய நீங்க ஒரு கூட்டமா இருக்கிறீர்கள், உங்களை தொட்டால் 4 பேர் வருவாங்க அப்படின்னா யார் வரமாட்டாங்க? யார் உங்களை தொட அஞ்சுவாங்க? நம்மளை தொட்டா கேட்க நாதி இல்லைன்னா போற வர்றவங்க கூட அடிப்பான். உங்களுக்கு புரியுதா புரியல தெரியல. உங்களை தொட்டால் 4 பேர் வருவார்கள் என்றால் யாரும் வரமாட்டார்கள் உங்களை தொடுவதற்கு. உங்களை தொட்டால் கேட்க நாதி இல்லை என்று கேட்டால் ஆளாளுக்கு வந்து அடிப்பாங்க. நன்றி, வணக்கம்.